ஓகே. ஹலோ. நான் வந்து இப்போதைக்கு ஒரு அனிமே எனக்கு ஃபேவரட்டான ஒரு அனிமே பற்றி பேச வந்திருக்கேன். அதுதான் ஒன் பஞ்ச் மேன். நீங்கள் ஒன் பஞ்ச் மேன் பார்க்கலன்னா சீசன் 1 சூப்பராக இருக்கும். சீசன் 1 பயங்கரமாக இருக்கும். சீசன் 1 கதை மோஸ்ட்லி சீசன் 1ல் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா கதை எல்லாரையும் இன்ட்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கதை ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்கும். சீசன் 2 ஒரு சில ஃபால்ட்ஸ் இருக்குது. ஆர்ட் ஸ்டைல், அப்புறம் சில மாங்கா பேனல்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சில பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் சீசன் 2 அனிமேஷன் வைஸ் சூப்பராக இருக்கும். கதை வைஸும் ஓரளவுக்கு அதை பாதிக்காத மாதிரி கரெக்டாக எடுத்திருப்பாங்க. ஆனால் இப்போ தான் வந்து சீசன் 3 வந்து எவ்வளோ மாதம் இருக்கும், ஒரு 5 எபிசோடு வந்துருந்தால் 5 வாரம் ஆயிடுச்சு. ஆனால் 5வது எபிசோடை பற்றி நான் இப்போ பேச வரல. ஏன்னா 5வது எபிசோடை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நான் 5வது எபிசோடை பற்றி பேச வரல. நான் ஃபஸ்ட்டு இருக்கிற 4 எபிசோடை பற்றி நான் பேசியிருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த ஒன் பஞ்ச் மேனில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் ஒன், இப்போ வந்துட்டு எல்லோரும் சொல்கிறாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் வந்துட்டு இவங்களை ஹோல்ட் பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. விச் இஸ் ட்ரூ. எஸ், ட்ரூ தான். எப்படின்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் 6 வருஷமாக இவங்க பண்ண ஒரு அனிமேஷன் வந்து என்ன தான் 6 வருஷம் இவங்க பண்ண டைம் அவ்வளோ எடுத்திருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சேலரியோ இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பூஸ்டப்போ இருந்தால் தான் அவங்களுக்கு அது ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். எப்படி சொல்கிறது, அது நம்ம முடிக்கணும், அதை நல்லா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பேஷனேட் வரும். இப்போது என்ன தான் நீங்கள் ஒரு பேஷனேட்டாக ஒரு ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஒர்க் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற ஒரு ரிவார்டோ ஏதாவது ஒன்று, ரிவார்ட் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, ஒரு அப்ரிஷியேஷனோ ஏதோ ஒரு அவங்களுக்கு அவங்க செஞ்சதுக்கு ஏதாவது ஒன்று கிடச்சா தான் அதை நீங்கள் தொடர்ந்து செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வரும். அப்போது இதில் வந்துட்டு சேலரி வைஸாக ஒழுங்காக வரலனாலும் 6 இயர்ஸில் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். விச் இஸ் ஆப்வியஸ்லி ட்ரூ. ஏன்னா அந்த மாதிரி தான். அதாவது இதுலேயுமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சொல்லலாம், இதில் வந்து முழுக்க பேண்டாய் தான் வந்துட்டு பொறுப்பான்னு கேட்டால் கிடையாது. பேண்டாயும் பொறுப்பு. நான் மெயினாக சொல்ல போகிறேன்னா டேரக்டரோட ஆர்ட் டைரக்டரை நான் வந்துட்டு கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து இந்த காரோ வந்து நடந்து வர சீன் ஒரு பாட்டம் இந்த டாப் ஆங்கிளில் காரோட பாட்டம்லேருந்து வாக் பண்ணுற மாதிரி ஒரு ஷூட் எடுத்துருப்பாங்க. நான் இருந்து அந்த கிளிப் போடுதேன். அந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா அவன் நடந்து வர்றதில் அந்த ஒரு ஷோல்ட்ரு ஒரு சைடுக்கு போகும், அப்புறம் கை ஒரு சைடுக்கு போகும். இதை வந்து ஆர்ட் டைரக்டர் வந்துட்டு பார்த்து அதை ஆர்ட் டைரக்டர் பண்ணியிருக்காங்க தான். என்ன தான் வந்துட்டு இதே நீங்கள் வந்து ப்ளூ லாக் எடுத்துக்கோங்க. ப்ளூ லாக் வந்துட்டு எப்படின்னா பாண்டாய் தான் அதையும் பண்ணாங்க. எப்படின்னா பட்ஜெட் கொடுக்காம பட்ஜெட் இல்லாமல் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் எந்த விதத்துலையுமே அந்த ஆர்ட் ஸ்டைல் மாறாது அவங்க இதில் வந்துட்டு. எப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு பிக்சரிஸ்டாக அனிமேஷன் இருந்தால் கூட அவங்களோட ஆர்ட் ஸ்டைல் மாறாது. நான் தான் சொல்கிறேன்ல, அதான் சொல்கிறேன் நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு பேஷனேட்டாக நம்ம ஒரு ஆர்ட் ஸ்டைல், இப்போ வந்து ஒரு ஆர்ட் ஸ்டைலை வந்துட்டு பார்க்குற நம்மளால் வந்துட்டு அனிமேஷன் கொடுக்க முடியல கூட ஆர்ட் ஸ்டைல் ஒழுங்காக கொடுக்கலாம். அந்த இது வந்து இந்த ஒன் பஞ்ச் மேன் இல்லை. ஏன்னா ஆர்ட் ஸ்டைல் கொஞ்சம் அடிவாங்க தான் செஞ்சுது. போன திருப்பக்குள்ள இவங்க மோஸ்ட்லி என்ன ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாங்கா பேனல்ஸ் அப்படியே ரீக்ரியேட் பண்ண தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது வந்து நல்லாவே பண்ணியிருப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இங்கே வாக்கிங்ஸ் ஃபஸ்ட் எபிசோடில் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் எபிசோட்லேயே நிறைய சொல்கிறேன். ஃபஸ்ட் எபிசோடில் ஒரு சீக்வன்ஸ் வரும். எப்படின்னா அமேன் மாஸ்க் வந்துட்டு அடாமிக் சாம்ராட்ட பேச வரும்போது அது முழுக்க அது வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எந்த இதனாலும் எடுத்துக்கலாம். எப்படின்னா அந்த ஹீரோஸ் அசோசியேஷனில் பேசுகிறது எல்லாமே அவங்க ஸ்டிஃபாக உட்காந்து தான் பேசுவாங்க. நீங்கள் அந்த ஒரு இதை கூட நீங்கள் வந்துட்டு மன்னிச்சு விட்றலாம். சரி போகுதுடா அப்படின்னு சொல்லி நீங்கள் மன்னிச்சு விட்றலாம். இந்த அட்டாமிக் சாம்ராய் சீக்வன்ஸில் எப்படி சொல்கிறது, ஒரு ஷார்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. எப்படின்னா அவன் அமேன் மாஸ்க் பேசுவான், அப்படியே பேக் வந்து அப்படியே வச்சுருப்பாங்க. அந்த ஷார்ட் வந்துட்டு இது என்னடா இதுன்ற மாதிரி தான் கேட்குற மாதிரி இருந்தது ஃபஸ்ட் ஒன். 2வது வந்துட்டு ஆனால் ஃபுபுக்கி வர எந்த சீக்வன்ஸும் எல்லா சீக்வன்ஸையும் அனிமேட் பண்ணி கரெக்டாக வச்சுருக்காங்க. டேரக்டருன்றது கரெக்டாக தான் இருக்குது. அந்த கதையை நம்ம விட்டுருவோம்.
அதே மாதிரி எனக்கு மோஸ்ட்லி அடிபட்டது என்னென்னா, காரோ நடந்து அந்த எனக்கு வந்து ரொம்ப இதானது இந்த ஷோல்ட்ரு அப்படி இல்லை அந்த சைடு போகிறதும் இது பண்ணுறதும். அவங்க வந்துட்டு இதை பண்ணணும்னு இருந்திருக்காங்கன்னா, அவங்க ஓரளவுக்கு இதாக பண்ணியிருக்கலாம். ஏன் இந்த இதில் ஆர்ட் டைரக்டர் கொஞ்சம் இதில் நல்லா வேலை பார்க்கல அப்படின்றது சொல்லலாம். அதே மாதிரி சில இடத்துல வந்துட்டு அவர் பேசுகிறது வந்துட்டு வாய் கூட அசைக்கிறதுக்கு இது பண்ணலை அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஏன் அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரில. இப்போ வந்துட்டு அவங்க பேசுகிற மாதிரி வைக்கணுன்னா, சில மாஸ்டர்ஸ் பேசுகிற மாதிரி வைக்கணும்னா லைட்டாக அப்படி கொடுக்காற மாதிரி கூட நம்ம வைக்கலாம். நிறைய இடத்துல அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஒரே ஒருக்க கொடுக்க பெருசாக ஆடிட்டு அப்புறம் இறக்குறது, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு போல் ஃப்ரேம் பை ஃப்ரேம் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் கூட போதும். அப்படி கூட ஒரு அனிமேஷன் வந்திருக்கும். அதுவும் பண்ணலாம் அவங்க. அப்புறம் இந்த காரோ இந்த மான்ஸ்டர் அசோசியேஷன், ஆனால் மோஸ்ட்லி அந்த மான்ஸ்டர் அசோசியேஷன் ஆர்ட் வந்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு எபிசோடை பற்றி பேசுகிறேன். ஃபஸ்ட் எபிசோட் முடிஞ்சது. செகண்ட் எபிசோடில் வந்துட்டு நிறைய சீக்வன்ஸ் எப்படின்னா, நம்ம காரோ வந்து ஒருத்தன் கத்தி பிடுங்கிறது, ஆனால் 3 ஃப்ரேமில் முடிச்சிருப்பாங்க. பட் அது சில பேருக்கு வந்துட்டு இதாக தெரியும், சில பேருக்கு வந்து ஃபால்ட்டாக தெரியும், சில பேருக்கு தெரியாது. அது மோஸ்ட்லி அது பாதிக்காது. ஆனால் செகண்ட் எபிசோடில் தான் ஒரு விஷயம் நடக்கும். அந்த ஸ்லைடிங் சீக்வன்ஸ், இப்போதைக்கு அதுதான் மிகப்பெரிய மீமாகவே வந்து இப்போது மாறிட்டுருக்குது. அந்த ஸ்லைடிங் சீக்வன்ஸ் தான். அவங்க அப்படி பண்ணாங்கன்னு தெரில. அவங்க அதை வந்து எதாவது கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு வீடியோ பார்த்தேன். எப்படின்னா, ஒருத்தன் வந்துட்டு ஒரு லைட்டாக வந்து ஒரு ஷேடோ மாதிரி ஒன்று ரெடி பண்ணிவிட்டு, ஒரு டர்ட் மாதிரி ஒன்றை வந்து கீழே வந்து காலில் லைட்டாக இது பண்ணுற மாதிரி வச்சுட்டு, கிட்டத்தட்ட எவ்வளோங்க, ஒரு 5 ஃப்ரேம் 10 அவன் உட்காந்தா அதான் சொல்லுவாங்களா, அவங்க வந்து சில விஷயங்கள் முயற்சியே பண்ணலை. அந்த ஸ்லைடிங் சீக்வன்ஸ் இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்ட்டு அவங்களுமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரோ வந்துட்டு அந்த கத்தியை பிடிக்கிறதா இருக்கட்டும், அந்த சில அனிமேஷன் சீக்வன்ஸ் உண்மைக்கு நல்லாயிருக்கும். இதுதான் நிறைய பேர் தேர்ட் எபிசோடு வந்துட்டு பார்க்குறதுக்கும் தோணுச்சு. நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் தேர்ட் எபிசோடு வந்துட்டு நல்லா அமையும். ஏன்னா தேர்ட் எபிசோடில் தான் ரீப்பர் பக்கார்டு வெர்சஸ் காரோன்ற ஒரு விஷயம் நடக்கும். நான் வந்துட்டு ரொம்ப ஈகர், இதாண்டா ஒன் பஞ்ச் மேன். ஏன்னா ஃபைட் சீன்ஸாக தான் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்காங்கன்ற ஒரு விஷயத்த நான் ரொம்ப பிலீவ் பண்ணேன். ஆனால் நடந்துதான்னா அதான் இல்லை.